நீங்க டெய்லி சன்லைட்ல நடந்தாலும் உங்களுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்தியா மாதிரி வெயில் பிரதேசத்துல இருந்தும் 10ல் 9 பேருக்கு வைட்டமின் டி கம்மியா தான் இருக்கு. ஏன்? ஏன்னா வைட்டமின் டி மில்க்ல மட்டும் இல்ல, டேப்லெட்ல மட்டும் இல்ல, சன்லைட் மட்டும் பத்தாது. இன்னைக்கு நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றது வைட்டமின் டினா என்ன, வைட்டமின் டி எப்படி ஹார்மோனா ஒர்க் பண்ணுது, சன்லைட் எப்படி வைட்டமின் டி கிரியேட் பண்ணுது, பெஸ்ட் ஃபுட் ஃபார் வைட்டமின் டி கரெக்டா எப்படி எடுக்கணும்னு. எண்டில் ஷாக்கிங் ட்ரூத் இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம. வைட்டமின் டினா என்னப்பா? வைட்டமின் டி டெக்னிக்கலா விட்டமின்னு சொன்னாலும் நம்ம பாடியில அது ஹார்மோன் மாதிரி ஒர்க் பண்ணுது. நார்மல் விட்டமினுக்கும் வைட்டமின் டிக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, நார்மல் விட்டமின் ஃபுட்ல இருந்து வரும், டைரக்டா யூஸ் ஆகும். வைட்டமின் டி நம்ம பாடியே கிரியேட் பண்ணோம், ஸ்கின், லிவர், கிட்னின்னு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்புறம் ஹார்மோன் மாதிரி வேலை செய்யும். அதனாலதான் இத ஹார்மோன் லைக் விட்டமின்னு சொல்றாங்க. ஹார்மோன்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஹார்மோன்ஸ்ன்றது ஒரு பிளேஸ்ல செக்ரீட் ஆகி அது டிஃபரன்ஸ் ஆர்கன்ஸ்ல ஒர்க் ஆகும். வைட்டமின் டி ஸ்கின்ல ஸ்டார்ட் ஆகி பிளட்ல டிராவல் பண்ணும். இது போன்ஸ், மசில்ஸ், இம்யூனிட்டி, பிரெயின் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். வைட்டமின் டி ரெசிப்டார்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம பாடியில எவ்ரி செல்ஸ்ல இருக்கும். ஸோ இதனாலதான் வைட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருந்தா நம்ம பாடி ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும், சிங்கிள் ப்ராப்ளம் மட்டும் வராது. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பார்ட் என்னன்னா, இது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். சன்லைட் எப்படி வைட்டமின் டி கிரியேட் பண்ணுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின்ல 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இது கொலஸ்ட்ராலோட டெரிவேட்டிவ். சன்லைட் நம்மளோட ஸ்கின்னை யூவிபி ரேஸோட டச் பண்ணும். இந்த யூவிபி ரேஸ் 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால வைட்டமின் D3 மாத்தும். ஸோ இது லிவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த லிவர் என்ன பண்ணுன்னா 25 ஹைட்ராக்சி வைட்டமின் டியா மாத்தும். அப்புறம் முக்கியமான ஆர்கன் கிட்னி தான். கிட்னி தான் நம்ம பாடியில வைட்டமின் டியோட ஆக்டிவ் ஃபார்மா மாத்தும். ஸோ இத்தனை ஸ்டெப் எல்லாம் தாண்டின பிறகுதான் வைட்டமின் டி ப்ரொடியூஸே ஆகுது நம்ம பாடியில. முக்கியமான பாயிண்ட் ஒன்னு சொல்றேன், இல்ல 3 சொல்றேன். காலையில 6 மணிக்கு கிடைக்கிற சன்லைட்ல வைட்டமின் டி இல்ல, ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளோட விண்டோ வழியா பெனிட்ரேட் ஆகி வரும் இல்லையா சன்ரேஸ், அது நம்ம ஸ்கின்ல படும்போது அது வைட்டமின் டியா மாறாது. மூணாவது முக்கியமான ஒண்ணு, மிட் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, காலையில 11 மணில இருந்து மத்தியானம் 2 மணி வரை, இதுக்கிடையில கிடைக்கிற சன்லைட்ல வைட்டமின் டி ரொம்ப அதிகமா இருக்கு. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி பொதுவா சைலண்டா தான் இருக்கும், ஆனா உங்க பாடி சிக்னல் கொடுக்கும். காமன் சைன்ஸ்னு பார்த்தோம்னா பாடி பெயின், மசில் பெயின், ஃபேட்டிக், வீக்னஸ், ஃப்ரீக்வெண்டா காய்ச்சல் வரும். விமென்ஸுக்கு இயர்லியராகவே போன் லாஸ் இருக்கும். பிஎம்எஸ் ஓசன் ஆகும். போஸ்ட் மெனப்பாஸ், அதாவது 40 இயர்ஸ்க்கு மேல இருக்க அடல்ட்ஸ், விமென்ஸுக்கு ஃப்ராக்சர் ரொம்ப அதிகமா காமனா நடக்கும். சில்ட்ரன்ஸுக்கு growth இஷ்யூ இருக்கும், போன் ரிலேட்டடான ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ இந்த சைன்ஸ்லாம் நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா டேமேஜ் பெர்மனண்டா கூட ஆகலாம். ஸோ வைட்டமின் டி இந்த ஃபுட்ல அதிகமா இருக்குன்னு யாராச்சும் சொல்லி நீங்க சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா அது போய். ஒரு உண்மையை சொல்றேன், வைட்டமின் டி ஃபுட்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இருக்கிறத நம்ம கரெக்டா எடுத்துக்கிறணும். ஸோ பெஸ்ட் வைட்டமின் டி ஃபுட்னு பார்த்தோம்னா ஃபேட்டி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சால்மன். 360 to 400 IU இன்டர்நேஷனல் யூனிட்னு சொல்லுவாங்க. சாரடைன், இது 100 கிராம்ல 270 IU இருக்கு. எக் யாக், இது 1 லார்ஜ் எக்ல 40 to 45 IU இருக்கு. கோட் லிவர் ஆயில்னு சொல்லுவாங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன்ல 400 IU இருக்கு, வெறும் 1 டேபிள் ஸ்பூன். ஃபோர்ட்டிஃபைட் மில்க், இதுல நம்மளோட பசும்பால்ல வைட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைட் பண்ணியிருப்பாங்க. இது 1 கப்ல 100 IU இருக்கு. அப்புறம் மஷ்ரூம்ஸ், நம்ம எல்லாருமே காமனா பார்த்துருப்போம். மஷ்ரூம்ஸ் நம்ம மஷ்ரூம் குக் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு யூவி ரேஸ்ல வச்சோம்னா அது சன்லைட் அப்சர்வ் பண்ணிட்டு வைட்டமின் டியை கொஞ்சம் கொடுக்கும்னு. ஸோ இது ஓகே தான், பட் ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. இது 100 கிராம்ல 150 to 400 IU இருக்கு. ஸோ ஃபுட்டை மட்டுமே வச்சு வைட்டமின் டியை கரெக்ட் பண்றது கஷ்டம். இதோட சேர்த்து சன்லைட் பிளஸ் ஃபுட்டு சேர்ந்துச்சுன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சியா இருக்கிறத நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். வைட்டமின் டி எப்படி கரெக்டா எடுக்கிறதுன்னு தெரியுமா? வைட்டமின் டி ஒரு ஃபேட் சொலியபிள் விட்டமின். இது நம்ம எம்டி ஸ்டொமக்ல எடுக்கக்கூடாது, டீ காஃபியோட சேர்த்து எடுக்கக்கூடாது. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு பார்த்தோம்னா இதை மீலோட எடுக்கணும். அந்த மீல் ஃபேட்டி மீலா இருந்தால் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். பிளஸ் ரெகுலரா எடுக்கணும். ஸோ வைட்டமின் டி டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்கன்னா டாக்டர் டயட்டிஷியன் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்காதீங்க. ஸோ வைட்டமின் டியோட காமன் மிஸ்டேக்னு பார்த்தோம்னா சன்லைட் மட்டும் போதுன்னு நினைக்கிறது, கால்சியம் மட்டும் எடுத்துட்டு வைட்டமின் டி எடுக்காம இருக்கிறது.
இர்ரெகுலரா சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிறது, ஓவர் டோஸ் சப்ளிமெண்ட் வித்தவுட் டெஸ்ட்ல எடுக்கிறது. வைட்டமின் டி ஸ்லோவா ஒர்க் ஆகும், ஆனா அது எஃபெக்டிவா இருக்கும். வைட்டமின் டி கரெக்டா இருந்தா மசில் ஸ்ட்ரென்த், பெட்டர் பேலன்ஸ், நல்ல இம்யூனிட்டி இருக்கும், நம்மளோட நல்ல மூட் இருக்கும், லெஸ் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க இல்லையா, வீக்கங்கள் அதிகமா இருக்காது. ஸோ இதெல்லாமே இருந்தா நம்மளோட வைட்டாலிட்டி சூப்பரா இருக்கும். ஸோ வைட்டமின் டிக்கு டேப்லெட் மட்டும் பத்தாது, சன்லைட் மட்டும் போதும்னு நினைக்காதீங்க. ஃபுட்டு ப்ளஸ் சன்லைட் ரெண்டையும் பேலன்ஸாக பண்ணால் தான் நம்மளுக்கு வைட்டமின் டி கரெக்டாக கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சன்லைட்டை புரிஞ்சுக்கோங்க, ஃபுட்டை பார்த்து எடுத்துக்கோங்க, சப்ளிமெண்ட்டை ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கோங்க. நீங்கள் சன்லைட்டில் நடக்கிறீங்களான்னு கேட்கல, உங்கள் பாடி சன்லைட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுதான்னு தான் நான் கேட்குறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வைட்டமின் டி பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும் என்கிட்ட இருந்து. அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக எல்லார் மத்தியிலும் இருக்குது. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறது நம்மளோட கடமை. பாய்.